என்னடா டோனி சடனா ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்ப இனிமே டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியா அவ்வளவுதானா? அப்ப யாரு கேப்டன்சிக்கு செட் ஆவா இனிமே? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துருக்கும் போது 26 வயசு பையன்கிட்ட கேப்டன்சி வருது. ஆனா அப்போ யாருக்கும் தெரியாது அடுத்த 10 வருஷம் அவன் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆள போறான் அப்படின்னு. கோலிக்கு கேப்டன்சி வந்த புதுசுல கோலி எல்லாம் எப்படி கேப்டன்சி பண்ண போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவர் தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் கேப்டன். கோலி கேப்டன்சி வந்து அதோட நிக்கல. நாங்க ஹோம் கேம் மட்டும் நல்லா விளையாட மாட்டோம், அவே கேமும் சூப்பரா வரும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சொல்லிட்டு அவங்க மண்ணிலேயே போயிட்டு அந்த டீமை தோக்கடிச்சிட்டு வந்தான் தலைவன். 68 மேட்ச்ல 40 மேட்ச் இந்தியா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. கோலி வந்து கேப்டன்சியும் ஸ்லெட்ஜிங் மட்டும் நல்லா பண்றது இல்லாம பேட்டிங்கும் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான். 7 டபுள் 100, 30 100. தலைவன் டெஸ்ட் கிரிக்கெட் வரும்போது ஐ வாண்ட் டு ஸ்கோர் 10,000 ரன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட்னு சொன்னான். ஆனா இப்போ 123 மேட்ச்ல 9,000 ரன்ஸ் மேல, அதுவும் ஆவரேஜ் 46 வச்சிருக்கான். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக இவ்வளோ பண்ண இந்த மனுஷனுக்கு ஒரு ஃபேர்வெல் கூட இல்லைன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. கெட்டாலும் நம் தலை